ரைட். இப்போ லெஃப்ட் பக்கம் உள்ளது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சுல. அதாவது 2002 நான் ஓட் பண்ணேன், இப்போவும் நான் ஓட் பண்ணுறேன். ஸோ 2002 உள்ளவங்களோட டீட்டெயில்ஸ் அதில் நம்மளுடைய பாகம் எண், சீரியல் எண் அதெல்லாம் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். சரிங்களா? 2002 ஓட் பண்ணவங்க மட்டும். சரிங்களா? இவங்க இந்த பகுதி யாருக்கு, வலது பக்கம் யாருக்குன்னா, அப்போது உதாரணமாக நான் 2002 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஸோ அப்போ நான் ஓட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ 2002க்கு அப்புறம் ஓட்டுரிமை பெற்றவர்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பகுதியில் என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து யாரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா, இப்போ 2025 உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய உறவினர் டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு முந்தின தலைமுறை ஓட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதாவது உதாரணமாக இப்போ வாக்காளர் பெயரில் உங்கள் பேரை எழுதி வச்சிடக்கூடாது. இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணுவீங்க. வாக்காளர் பெயர்னால் நான் தானே ஓட் பண்ண போகிறேன், அப்போ என்னோட பேர் தானே போடணும், நீங்கள் போட்டுருவீங்க. அது போடக்கூடாது. மேலே உள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா, முந்தைய பத்தியில் குறிப்பிடப்பட்ட உறவினரின் கடைசி சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை அந்த ஜாபிதாவில் எந்த பிளேஸில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தந்தை யார், அதாவது நமக்கு முன்னாடி உள்ள 2ஆம் தலைமுறை அவங்களோட தந்தை யார், அதை வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வாக்காளர் பெயரில் யார் பேர் வரும் நல்லா மென்ஷன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த வாக்காளர் பெயரில் தயவு செஞ்சு உங்கள் பேர் வராது. இந்த பக்கம் மட்டும்தான் வரும், அந்த பக்கம் வராது. உங்கள் பேர் வராது, உங்களுடைய தந்தை பெயர் வரும் அல்லது தாய் பெயர் வரும். சரிங்களா? நான் இப்போ எங்கள் அத்தாவோட பெயர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் இன்ஷால்லா உங்களுடைய அத்தாக்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க ஓட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து லைவ்ல இருக்கும் அந்த கார்டு. ஸோ அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கிறலாம். எங்கள் அத்தா எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஸோ ஓட்டர் ஐடிலாம் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதை எடுத்துருப்போம்ல, ஓட்டே இருக்காது, நம்ம இதை எடுத்துருப்போம். ஸோ அந்த கார்டெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பத்திரமா வச்சுக்க மாட்டோம். அவங்க எப்படி இந்த நம்பரை தேடி எடுக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த உறவினரின் பெயர் இருக்கு இல்லையா, இதில் என்ன செய்வாங்க, உறவினரின் பெயரை மறுபடியும் இதே எழுதி வச்சுட்டு வராங்க. ஸோ அதை செய்யக்கூடாது. அத்தாவோட பேரையே போடக்கூடாது. இவங்களுக்கு உறவினர் யார் போடுவாங்க, எங்கள் அத்தா யாரோட பேரை போட்டிருப்பாங்க, அவங்க அத்தா பேரை போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எங்களோட நன்னா, அதாவது எங்கள் தாத்தாவோட பேரை இங்கே வந்து எழுதணும். சரிங்களா? எங்கள் தாத்தாவோட பேர் வந்து அப்துல் அஜீஸ். ஓகேங்களா? அப்போ அப்துல் அஜீஸ் போட்டுக்கிறணும். இப்போ உறவு முறைனா இவர் வந்து எங்கள் அத்தாவுக்கு என்ன வேணும், அத்தா வேணும், அது தந்தை போட்டுக்கிறணும். ஓகேங்களா? அதாவது அப்பா வேணும். சரிங்களா? நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்பா வேணும், தந்தைன்னு போட்டுக்கிறணும். மாவட்டம் வந்து யூஷுவல் ராமநாதபுரம், மாநிலம் வந்து தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து பரமக்குடி, இந்த தொகுதி எண், பகுதி எண், வரிசை எண் இருக்கு இல்லையா, இதுக்குரிய வீடியோ வந்து அடுத்து வரப்போகுது. அது வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி வரும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? தேங்க்யூ.